மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஈரானின் அதிரடி தாக்குதல்ல மாண்டு போன இஸ்ரேலர்கள், அமெரிக்காவின் கொடியோடு உள்ள வந்த அமெரிக்க கப்பலை அடித்து மூழ்கடித்த ஈரான், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறும்படி உத்தரவு. ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் தலைவியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய அன்பு மனைவி என்ற கோமாளித்தனமான செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஹைஃபா பிரதேசத்துல மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் பாபு சாதிக் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான வாக்குறுதியின் 9வது அலையில 40 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 60க்கும் அதிகமானவர் படுகாயம் அடைந்த செய்தியை இப்போது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் அறிவித்திருந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த செய்தியை அல் ஜசீரா அதனுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்துல சொல்லி இருந்தது, செய்தியாக கொண்டு வந்திருந்தது. இஸ்ரேலின் பெயின் ஷெமேஷல் என்ற பகுதியில் அதிரடியாக ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டதுல 9 பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு 20 பேர் காணாமல் ஆக்கப்பட்டதோடு 57க்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்து இது 3 பேருடைய நிலைமை மிக கவலைக்குரியதாக இருப்பதாக இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கு. அடுத்தவங்க சொன்னா தானே பொய்யா இருக்கலாம், வதந்தியா இருக்கலாம். இந்த ஏவுகணை தாக்குதல் ரொம்ப வீரியம் உள்ளதாக இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ஏவுகணையுடைய முனையில வெறுமனே வெடிமருந்துகள் மட்டும் கிட்டத்தட்ட 479 கிலோகிராம் இருந்ததாகவும், அதே போல இந்த ஏவுகணைகள் நேரடியாக குடியிருப்பு பகுதியில பாய்ந்ததால இடிபாடுக்குள் சிக்குண்டவர்களை இன்னும் மீட்கின்ற பணி சிரமமாக இருப்பதாகவும், அதில் இருக்கின்ற பல்வேறு கட்டடங்கள் மீண்டும் இடிந்து விழுக்கின்ற சூழ்நிலையில் இருப்பதனால் அங்கு மீட்பு பணிகள் தாமதமாகிற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், இன்னும் மேலிருந்து ஏவுகணைகள் விடுவதனால் மீட்பு பணிகள் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஊடக நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்குது. 4 கட்டடங்கள் மீது தான் இந்த ஏவுகணை விழுந்ததாகவும் வெடித்ததாகவும் இப்போது அந்த செய்தி சொல்கிறது. எங்கடா அயன்டோம காணமே? இதே இடத்துல இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அவசர காலத்துக்காக தாக்குதல் குறித்து முன்னெச்சரிக்கை அடிக்கின்ற ஒலி அடிக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன் அடிக்கல, எதனால் அடிக்கல என்பது இதுவரைக்கும் விடை காணாத ஒரு விஷயமாக இஸ்ரேலுடைய விழி பிதுங்கும் அளவுக்கு யோசிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருக்கு. அடிச்சா நீங்க மட்டும்தான் அடிப்பீங்களா? நீங்க அடிச்சா மட்டும்தான் சேதாரம் வருமா? நாங்களும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த எச்சரிக்கை அடியை இப்போது ஈரான் கொடுத்திருக்குது. நேற்றைய தினம் ஹர்முஸ் நீரிணையை கடக்க சென்ற ஒரு கப்பலின் மீது அதிரடியாக ஈரானுடைய படகுகள் தாக்குதல் நடத்தி மூழ்கடித்த செய்தியை ஈரானுடைய புரட்சிகர காவல் படை செய்தியாக வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவுடைய கொடியை தாங்கி வந்த இந்த கப்பல் எரிபொருள் ஏற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பலின் மீதுதான் அதிரடியாக படகு தாக்குதல் நடத்தி அதை நீருக்குள் மூழ்கடிக்க செய்ததான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலை தொடர்ந்துதான் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதுல இப்போது ஈரானுடைய எல்லையிலிருந்து பல மைல் தூரம் பின்வாங்கி நிறுத்தப்பட்டதான செய்தியும் சர்வதேச ஊடகங்கள்ல கவனத்தை ஈர்த்திருந்தது. இப்போது ஈரான் விட்டிருக்கிற எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல எந்த மூல முடுக்கிலும் அமெரிக்கர்கள் இனி அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கும், என்ன உங்களை நாட்டுக்குள்ளே வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் என்ற எச்சரிக்கையை விட்டதோட அமெரிக்கா அச்சம் கொண்டு இப்போது அதனுடைய வெளிவிவகார அமைச்சகம் என்ன செய்தியை விட்டிருக்குன்னா, ஈரான்ல இருக்கின்ற அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக தரை வழியாக எப்படியாவது வெளியே சேஃபான நாடுகளுக்குள்ள போயிட்டுருங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும், மத்திய கிழக்கு நாடுகள்ல 12க்கும் அதிகமான நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக அந்த நாடுகளிலிருந்து வெளியேறும்படி ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த பிரஜைகளை பிடித்து பணைய கைதியாக வச்சுட்டாங்கன்னா அமெரிக்காவில் எல்லா வீடுகளிலும் மரண ஓலம் வைக்கின்ற சூழல் உருவாகும். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் சிக்கலையும் டொனால்ட் ட்ரம்புக்கு உருவாக்கும். அப்படின்றதுனால புத்திசாலித்தனமா அதை ஈரான் செய்யறதுக்கு முன்னால உடனடியாக மக்களை வெளியேறும்படி சொல்லியிருக்கிறாங்க. எகிப்து, ஈரான், ஈராக், ஜோர்தான், சவுதி அரேபியா, குவைட், கட்டார், யமன், ஓமான் அப்படின்னு சொல்லி நீண்ட பட்டியல் எல்லா இடங்களிலும் இருக்க தெரியுது.
அமைதியா வாழ தெரியாது, அடாவடித்தனம் பண்ணுவது, இறுதியில வாங்கி கட்டுகின்ற ஒரு சூழல். இப்போது பொட்டண கட்டிடம்லாம் கட்டி கொண்டு ஓடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. முதல்கள் எல்லாம் பார்க்கவோ கணக்கு பார்க்கவோ நகை எங்க நட்டெங்க டொலசெங்க அதங்க இதுங்க எதையுமே பார்க்க நேரம் இல்லை. ஓட வேண்டிய உசுரை கையில பிடிச்சிட்டு ஒரு சூழ்நிலை உருவாகியாச்சு. ஈரானிகளை ஓட விட்டீங்க, இப்போ உங்களோட நாட்டு பிரஜைகளை ஓட விட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை தான், இனி நிம்மதியா நீங்க வாழ முடியாது, அதற்கான சூழலை நாங்க உருவாக்கும் சொன்ன உடனே ஓடுகடா ராசா ஓடுகடா அப்படின்னு சொல்லி இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து தனது நாட்டு பிரஜைகளை ஓட விட்டிருக்கிறாரு. அதோட மற்றும் ஒரு செய்தி பதிவாக இருக்கு, ரொம்ப கேவலமான செய்தி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல டொனால்ட் ட்ரம்புடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் இப்போது அதனுடைய தலைமை பதவியை ஏற்று அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கா. இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய கல்வி, ஆரோக்கியம், அவர்களுடைய எதிர்காலம் குறித்து பேசப்பட்டிருக்குது. இதை பேசுறதுக்கு இந்த பெண்மணிக்கு ஏதாவது தகமை இருக்கா அல்லது அருகதை இருக்கா அப்படின்ற கேள்வி இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுது. காரணம் என்னன்னா, சனிக்கிழமை சொந்த புருஷன் பெரும் இராணுவ தளவாடங்களோட வந்து ஒரு பாடசாலை மீது குண்டு பொழிஞ்சி 150க்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகளை படுகொலை செஞ்சுட்டு பாடசாலை நிர்மூலமாகியாச்சு, குழந்தைகள் இறந்தாச்சு, புத்தகப்பையோட இரத்த கரைகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில வெக்கம் இல்லாம அங்க உட்கார்ந்து குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்தும் கல்வி குறித்தும் அவர்களுடைய போஷாக்கு குறித்தும் ஆரோக்கியம் குறித்தும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை எதனால உருவானது? டொனால்ட் ட்ரம்புக்கு பைத்தியமா, இல்ல அவர் மனைவிக்கு பைத்தியமா, இல்ல அந்த பெண்மணியை கூப்பிட்டு பதவி கொடுத்து பட்டம் கொடுத்து தலைவியா இருந்தது கூட்டத்தை நடத்தி முடிங்க என்று சொல்லுகின்ற ஐநாக்கு பைத்தியமா, இல்ல இந்த செய்தியெல்லாம் பார்க்கிற நமக்கு பைத்தியமா என்பது தெரியல. இதுல யாருக்கு பைத்தியம்ன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஈராக்ல எத்தனை குழந்தைகள், சிரியால எத்தனை லட்சம் குழந்தைகள், ஆப்கான்ல எத்தனை குழந்தைகள், கசால எத்தனை குழந்தைகள், இத்தனை பேரை கொண்டு குவிச்ச கணவருடைய மனைவி, முதல் பெண்மணி, அரச மரியாதையோட பாதுகாப்பு கவுன்சில்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்தும் கல்வி குறித்தும் உயிருடைய உத்தரவாதம் பற்றியும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைவிதி நமக்கு இருந்திருக்கு. ஈரானுடைய தாக்குதல் குறித்த இப்போது பகுப்பாய்வுகளும் நட்டங்கள் பற்றிய சேதாரங்கள் பற்றிய விடயங்கள் இப்போதுதான் இஸ்ரேலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்துல்லா அலி காமினுடைய படுகொலையை தொடர்ந்து கிட்டத்தட்ட 700 ட்ரோன்களும் 100கணக்கான ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாகவும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் எதிரிகளுடைய ராஜதந்திர இலக்குகள் என்று சொல்லி 60 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், அதே போல இராணுவ இலக்குகள் அப்படின்னு சொல்லி 600 இலக்குகள் இவர்களுடைய இலக்காக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலும் பரபரப்பும் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளை சூழ்ந்து கொண்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.